வாமா ரம்யா வா. என் மனதை கொள்ளையடித்தவளே, என் வயதை கண்டுபிடித்தவளே, என் மனதை கொள்ளையடித்தவளே, என் வயதை என் மனதை கொள்ளையடித்தவளே. போனை எடுத்து என்னன்னு கேளம்மா. இல்லை அங்கிள், நான் எதுவும் பேச விரும்பலை. ரிங்டோன்லாம் ரொம்ப அருமையாக வச்சுருக்கியம்மா. போங்க அங்கிள், கிண்டல் பண்ணாதீங்க. ஃபோனை எடுத்து பேசினா தானே எதிரில் இருக்கவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். சொன்ன வரைக்கும் போதும். உன் கோபத்தை பார்க்கும்போது நான் எழுதின ஒரு கவிதை தான் ஞாபகம் வருது, சொல்லட்டுமா? என்ன அங்கிள் இப்படி கேட்குறீங்க? உங்கள் கவிதையோட தீவிர ரசிகை நான். சொல்லுங்கள் அங்கிள். ஓ கவிதையா? சூப்பர் சூப்பர். எங்கே படி. தலைப்பு என்ன? தலைப்பா பேச்சே தீர்வு. ஆஹா, சரியான தலைப்பு தான். டைமிங் கவிதை. கிண்டல் பண்ணாமல் கவிதையை சொல்கிறீங்களா? சொல்கிறேன். பேச்சே தீர்வு. உரையாடி தீர்வுக்கான உடனே நீ வராவிடில் நரையோடிய பின்னும் நாம் சேர முடியாது. புறையோடிய புண்போல் புழுத்துவிடும் புவி வாழ்வு. பிறை சூடிய பரமனுக்கும் அந்நாளில் இந்நிலையே. கரை சேர முடியாத காகித ஓடம் போலும், கரை நீக்க முடியாத கந்தல் உடை போலும், குறை சொல்லி நாளும் கூடி வாழ மறந்தோம், பிறை நிலவாய் நாமும் பௌர்ணமியை இழந்தோம். வரையறை இன்றி வாயார வதைத்து, தலைமுறை தழைக்கும் தருணம் தொலைத்து, கருவறை தன்னிலே கல்லையே கண்டோம், பொறுமையாய் இல்லாமல் பொற்காலம் இழந்தோம். பேசினால் தீராத பிரச்சனையும் உண்டோ, வாசித்தால் புரியாத புத்தகம்தான் உண்டோ, பூசித்தால் கிடைக்காத புண்ணியமும் உண்டோ, நேசித்தால் தீராத நெருடல்களும் உண்டோ. அங்கிள் ரொம்ப அருமையாக இருக்குது கவிதை. ஒவ்வொரு வரியுமே 1000 அர்த்தம் சொல்லுதப்பா. உங்கள் பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. சந்துரு, இதில் பிறை சூடிய பரமனுக்கும் அந்நாளில் இந்நிலையேன்னு எழுதியிருக்கியப்பா. அதுக்கு என்ன அர்த்தம்? பார்வதி பரமசிவன் ஊடல் கூடல் பக்தி இலக்கியங்களில் படிச்சிருக்குமே, அதில் ஏதாவது ஒரு நிகழ்வான்னு கேட்டேன். சரியாக சொன்னீங்க லிங்கேசன். அந்த காலத்தில் நம்ம கோவில்லலாம் ரெக்கார்டிங்கில் கேட்போம் இல்லைங்களா, சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சண்டை வரும். பார்வதியோட அப்பா வந்து யாகம் பண்ணுவார். யாகம் பண்ணுறதுக்கு சிவன்கிட்ட பர்மிஷன் கேட்பாங்க. சிவன் வந்து அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவார் பார்வதியை. அப்போ 2 பேருக்கும் சண்டை வரும். சிவன் ருத்ரதாண்டம் ஆடுவார். கடைசியில் என்ன ஆகும்? அவங்க 2 பேரும் நல்லா பேசி புரிஞ்ச அப்புறம்தான் சிவனும் சக்தியும் ஒன்று, 2 பேரும் பாதிக்கு பாதின்றதே நமக்கு தெரிய வந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்ட அப்புறம்தான் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் சரிநிகர் சமானன்ற விஷயமே உலகத்துக்கு புலப்பட ஆரம்பிச்சுது. அந்த அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சிவன் பாதி சக்தி பாதி, இருவரும் சரிசமம், ஆணும் பெண்ணும் சமம் என்ற கருத்தே உலகுக்கு தெரிய வந்தது. அடுத்து வர வரிகளும் அருமை. கரை சேர முடியாத காகித ஓடம் போலும், கரை நீக்க முடியாத கந்தல் உடை போலும், குறை சொல்லி நாளும் கூடி வாழ மறந்தோம், பிறை நிலவாய் நாமும் பௌர்ணமியை இழந்தோம். காகித ஓடம் தண்ணியில் போட்டாலே அவ்வளவுதான், அது எங்கே கரை சேர்றது? கந்தல் துணியோட கரையை நீக்கினா துணியோட நிலைமைத்தான் என்ன? ஆமாம் அங்கிள், இந்த கவிதையில் வரையறை இன்றி வாயார வதைத்து, தலைமுறை தழைக்கும் தருணம் தொலைத்து, கருவறை தன்னிலே கல்லையே கண்டோம், பொறுமையாய் இல்லாமல் பொற்காலம் இழந்தோம். இந்த வரிகளில் சண்டை சச்சரவோடு அன்பில்லாத வீட்டில் கடவுள் தங்க மாட்டார்னு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. ஓ அப்படியா ரம்யா? சாரி அங்கிள், நிறைய விஷயங்கள் இப்போ புரியுது. பேசினால் தீராத பிரச்சனையும் உண்டோ, வாசித்தால் புரியாத புத்தகம்தான் உண்டோ, பூசித்தால் கிடைக்காத புண்ணியமும் உண்டோ, நேசித்தால் தீராத நெருடல்களும் உண்டோ. நிச்சயமாக இல்லை அங்கிள், இப்போயே கால் பண்ணுறேன் அவங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யார்கிட்டையாவது இப்படி பேசாமல் இருக்கீங்களா? இல்லை அவங்கள எப்படி சமாதானம் பண்ணீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றும் ஓர் காலத்தால் அழியாத கவிதை படைப்பில் சந்திப்போம். கலையா கனவுகள், கனவுகள் மெய்ப்படட்டும். நன்றி, வணக்கம்.